ஹாய்ங்க. லெஹங்கா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. இப்போ லெஹங்காவில் வந்து நெக்கு வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க. பேக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி கொடுப்பாங்கங்க. கிளாத்தும் அப்படியே ஒன்றா கொடுத்துருவாங்க. இதை நம்ம கட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி. பட் ஆனால் இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து நெட்டு தனியாக, அதுக்குள்ளே இருக்க கிளாத் தனித்தனியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இது நெட்டு தனியாக, இது கிளாத் தனியாக இருக்கே, தனித்தனியாக கட் பண்ணோமான்னு இது ஒன்றா வச்சு அப்படியே சிம்பிளாக ப்ளவுஸ் இல்லாமல் அப்படியே ஒரு லெஹங்காவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதை நான் ஈஸியாக இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுட்டோங்க. இந்த கை தனியாக எடுத்து கட் பண்ணிட்டோம். இது ஷைனிங் கிளாத்து. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டிச்சிங் காட்டுறேங்க. இப்போ வந்து பார்ட்டாக பேக்கு தனியாக நெக்கு கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டு தனியாக நெக்கு கட் பண்ணிட்டேன். ஆனால் எதுவுமே பண்ணலைங்க. ஒன்லி அந்த பார்ட்ஸ் மட்டும் தான் 3 பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கை, பேக்கு, ஃப்ரண்ட்டு இது மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை மேலே வச்சு அப்படியே ஒரு டம்மி தையல் போட்டு அமுக்கிட்டு அந்த லைனிங்கும் அந்த ஷைனிங் கிளாத்து உள்ள ஒரிஜினல் கிளாத்தும் மேலே அப்படியே டம்மி தையல் போட்டு அமுக்கணுங்க. ஏன்னா வந்து அந்த லைனிங் வந்து ஷைனிங் கிளாத்தில் கொடுத்துட்றான், அந்த மேலே இருக்க நெட்டில் வந்து அந்த பூ டிசைன் கொடுத்துட்றான்ல. இப்போ இதே மாதிரி அமுக்கிட்டு இது மேலே அப்படியே அழகாக எஜ்ஜு போட்டுனாங்க. ஏன்னா உள்ளே லூஸ் வந்துடும். அப்புறம் நம்ம கட்டிங் வேறு பண்ணும்போது அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த நெட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அங்கங்கே நெட்டு வந்து கம்மியாக ஷார்ட் ஆகிடுங்க. அதனால தாங்க எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணிடுறேங்க. இது கொஞ்சம் 3/4 தான் பண்ண போகிறேன். இது ஒரு குட்டி பாப்பா லெஹங்காங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து 2 கையும் சேர்த்து இதே மாதிரி பண்ணிக்கணுங்க. அந்த நெட்டு எவ்வளோ இருக்கோ அதை மேலே வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உள்ளே இருக்க ஷைனிங் கிளாத் மேலே அதை ஸ்டிச் பண்ணணுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த நெட்டட் மட்டும் இல்லைங்க, நம்ம நெட்டடில் டாப் பண்ணலான்னு ஆசைப்பட்டாலும் எந்த நெட்டு இருந்தாலும் அந்த மாதிரி நெட்டில் பண்ணலாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த வந்து நெட்டு சுருக்கம் இல்லாமல் லூஸ் இல்லாமல் வரணும்னா இது மேலே வச்சு தாங்க ஸ்டிச் பண்ணணும். திருப்பி போட்டு நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் திருப்புற மாதிரி திருப்பாமல் இந்த நெட்டு மேலே அப்படியே நம்ம பார்த்த மாதிரியே ஸ்டிச் பண்ணால் தான் அந்த லைனிங் வந்து லூஸ் வராமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 கையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இதுக்கு ஒரு அளவு இருக்குது, நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் இப்போதைக்கு தேவையான ரெடிமேட் மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம லாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டிங் போட்டு ஃபினிஷிங்காக பக்காவாக எடுத்தோம்னா இந்த தைக்க முடியாது, செட் ஆகாதுங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லெஹங்கா செட் வரும்போது ப்ளவுஸில் டிசைன் கொடுத்துருப்பான் அவனே. அந்த டிசைன் எப்படி வருதோ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. தனித்தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக, பேக்கு தனியாக, கை தனியாக. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுத்துட்லாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி தச்சு கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் போதும் அப்படி தான் நினைப்பாங்க ஃபங்க்ஷன் டைம்லனா. இப்போ நம்ம 2 கையும் ஒரே மாதிரி தச்சு முடிச்சிட்டோங்க. பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசுறுலாம் நம்ம முன்னாடியே கட் பண்ணி ஃபினிஷிங்காக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த கொஞ்சம் இல்லாமல் போயிடுங்க நெட்டு கிளாத்து. அதனால தாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் என்ன பார்க்கணுன்னா, பேக்கில் கொஞ்சம் லென்த்தாக நெக்கு 2 சைட்லையும் கொடுத்துருக்கா நெக்லஸ் நெக் மாதிரி. பேக்கில் கொஞ்சம் லென்த்தாக போடணும், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக போடணுங்க. ஏன்னா நம்ம இது ப்ளவுஸ் மாடலில் வெறும் லெஹங்கா மாடல் தான். இதுக்கு ஷாலுமே நெட்டில் தான் வந்திருக்கு. அதனால் லெஹங்கா மட்டும் ஸ்டிச் பண்ணி ஒரு பெல்ட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த நெட்டு இதே மாதிரி அந்த நம்ம கட் பண்ணதை அந்த கட்டமாக அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் ஸ்லீவ், ஆம்கோல் எதுவுமே கட் பண்ணலைங்க. சைட்லலாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்து ஷேப் கட்டமாக நெட்டு மட்டும் விலகாமல் இருக்கிறதுக்கு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கீழே வந்து அவங்க லென்த்து வந்து ஒரு 17 சொல்லியிருந்தாங்க. இதில் 15 தான் இருக்குது. அது சரி இருக்கிறத தான் பண்ண முடியும். அதான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கோணலாம் லைட்டில் நெட்டு கீழே போச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை சைசிங் பண்ணி ஃபினிஷிங் பக்காவாக எடுக்கணுன்றதுலாம் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ அந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். வழக்கமாக வந்து அடித்து திருப்பிக்கலாம். பட் ஆனால் இதில் அடித்து திருப்ப முடியாது. ஏன்னா நெட்டு கிளாத்துன்றதுனால மோஸ்ட்லி இப்போ ஒரு டிப்ஸ் என்னென்னா, நெட்டு கிளாத்தை வந்து நம்ம அடித்து திருப்ப முடியாது. திருப்பினா பின்னாடி பக்கம் அழகாக இருக்காது. ஆனால் எப்போவுமே ஸ்லீவ்லெஸ் நெட்டு பண்ணுவாங்கள்ல. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக பண்ணுவாங்க, நெட்டு கிளாத் வாங்கி ஸ்லீவ் பண்ண சொல்லுவாங்க ப்ளவுஸ்லேயோ டாப்லேயோ. அப்போ வந்து நம்ம அடித்து திருப்பக்கூடாது. உள்ளே ஒரு பைப்பிங் மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துட்டு அது மேலே வச்சு அமுக்கணும். ரெடிமேட் டாப் எப்படி அமுக்குறோமோ ஸ்லீவில், அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம அப்போ அமுக்கணுங்க. அப்போ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம அந்த பிசுறுலாம் கூட என்னால் கட் பண்ண முடியல. நான் சொன்னல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஐயோ லெஹங்காவான்னு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க பயப்படாதீங்க. அதுவும் நார்மலாக ஒரு சட்டை மாதிரி தாங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த 3 ஸ்டெப்பு தான் இது வரும். இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு. இது கரெக்டாக ஃபினிஷிங்காக பண்ணிவிட்டு அவங்க அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸ் கிடையாது, நம்ம பயப்படுறதுக்கு. இது லூஸாக கொஞ்சம் லெஹங்கா செட்டு மாதிரி தான். பேக்கில் வந்து ஒரு கொக்கி மாடல் வச்சு கொடுத்தா அவங்க கழட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் தான் நெக்கு டிசைன் கொடுத்துட்றான், பேக்லேயும் டிசைன் கொடுத்துருக்கான். பட் ஆனால் போட்டு கழட்ட முடியாது. ரெடிமேட் லெஹங்கா வந்து இந்த சைடில் ஜிப்பு கொடுத்துட்றாங்க. அது அப்போவுமே அவங்களால போட்டு கழட்ட முடியாமல் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கடைக்கு கொண்டு வராங்க. அதனால் ரெடிமேட் நீங்கள் லெஹங்கா எடுக்கும் போது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவோட சைஸ் என்ன, அகலம் என்னன்னு நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த அளவு என்ன அப்படின்னு பார்த்து நான் இப்போ கட்டிங் போடணும்னு இருக்கேங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டு கட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பேக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதே தான் நெட்டு விலகாமல் பார்த்து கரெக்டாக பிசு பிடிச்சி அந்த கழுத்து வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அளவுன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு ஷோல்டர் கட் பண்ண முடியும். இப்போ 5 கூட வரும். ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு 2.5 2 தான் இருக்கும். அதை பார்த்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஃப்ரண்ட்டில் தள்ளி டிசைன் முக்கையில் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்து பண்ணிவிடுங்க. ஒரு 20 22 வயசு பசங்களுக்கு இல்லைங்க பொண்ணுங்க பண்ணுற மாதிரி இருந்தால் நெக்கு எவ்வளோனா கொஞ்சம் தள்ளிட்டு கழுத்து தள்ளி கூட பண்ணலாம். அது சின்ன பொண்ணு ஒரு 15 வயசு அந்த மாதிரினா நெக்கு கொஞ்சம் க்ளோஸாக பண்ணிவிடுங்க. அந்த பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நெக்கு இவ்வளோ பெருசு இருக்குது, ஷோல்டர் இவ்வளோ வரப்போகுது, இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நாட்டு வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா நாட்டு வச்சு கொடுக்கும்போது தான் கொஞ்சம் ஷோல்ட்ரு வந்து விலகாமல் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சென்டர் பிடிக்க போகிறோம். நான் பேக்கில் மட்டும் இப்போ டாட் பிடிக்க போகிறேங்க, ஃப்ரண்ட்டில் பிடிக்க போகிறதில்ல. அதனால் பேக்கில் மட்டும் அந்த நம்ம நார்மலாக டாட் பிடிப்போம்ல அந்த மாதிரி டாட் பிடிப்பேன். இப்போ சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எங்கேயுமே லைனிங் அந்த நெட்டு விட்டு விலகாமல் இருக்கணுங்க. ஏன்னா நார்மல் லைனிங் மாதிரி ஷைனிங் கிளாத் கிடையாது. ஷைனிங் கிளாத் எப்போவுமே வந்து கொஞ்சம் விலக தான் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய பேர் பின்னு குத்தி கொஞ்சம் அந்த உள்ள அந்த எதனா ஸ்டிப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தைப்பாங்க. ரெகுலராக தெரிஞ்சவங்க அப்படி பண்ண தேவையில்லைங்க. இப்போ வந்து எண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த 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 டிசைன் கொடுத்துருக்கால அந்த டிசைன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அதை அப்படியே எட்ஜு போட்டு மடிக்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. லென்த்து இப்போ கரெக்டாக பேக்கும் ஒரே மாதிரி லென்த்து வரணும், ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி லென்த் வரும். அவங்க கொடுத்த துணியில் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியாதுங்க. இப்போ வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு தாங்க இப்போ இதை நம்ம கட்டிங்கே போட முடியும். இப்போ ஸ்லீவ் 2 ரெடி பண்ணிட்டோமா, பேக்கும் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக்கில் மட்டும் கொஞ்சம் லோவாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லோ இல்லாமல் இருக்கதா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டாட் பிடிச்சிட்டு இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீவ் எவ்வளோ வருதோ அதை பார்த்து இப்போ ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் எவ்வளோ வரணுமோ அதை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவங்க அளவு கொடுத்துருக்காங்களா இந்த அளவு வச்சு இப்போ மெஷர் பண்ணிக்கலாங்க. முன்னாடியே நான் இதை தைக்காம முன்னாடியே கட் பண்ணியிருந்தேன்னா அது கொஞ்சம் செட் ஆகாதுங்க. நெட்டு தனியாக கிளாத் தனியாக வரும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க. சிம்பிளாக ஈஸியாக பண்ணணுன்னா டென்ஷனே ஆகாமல் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையில்லாமல் போட்டு மேக்ஸு அல்ஜிப்ரான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நிற்காதீங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ப்ளவுஸ்னால் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதில் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி லெங்கா செட்லாம் ரெடிமேடாக எடுத்து வந்து கூட அப்படியே ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க இது பண்ணி தர முடியும். கஸ்டமர்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க. அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக பண்ண முடியாது. நெட்டு கிளாத்தாக இருக்குது, கொஞ்சம் வடிக்கின்னு தான் போகும். நான் பண்ண முடியாதுன்னு இப்போ நான் ஆம்கோலையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அதே சமயம் இப்போ சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி லெங்கா இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும், கஷ்டமாக இருக்கும், சீக்கிரமாகவும் முடிக்க முடியாதுங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் தான். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் டக்குன்னு எடுத்து முடிக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பிசுறு நெக்குக்கு வந்து கழுத்து வந்து அடித்து திருப்பணும்ல. இப்போ அடித்து திருப்ப முடியாது சொன்னல, அப்போ நம்ம கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்குற மாதிரி இந்த சாட்டன் ரிப்பன்லேயே பைப்பிங் மாதிரி கொடுத்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால் இதில் வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ நெக்கு அந்த ஸ்லீவ் வந்து அந்த கிளாத் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணியிருக்குங்க. கட் பண்ணி முடித்த பிறகு இதே மாதிரி வந்து ப்ளவுஸ்க்கும் பண்ணிக்கலாம், சுடிதாருக்கும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லெஹங்காவுக்கும் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம இந்த லூஸ் இழுத்து பிடிக்குங்க. நெக்கில் வந்து அடித்து திருப்ப முடியும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் போட்டிங்கன்னா அது வராது. ப்ளவுஸ் தைக்க கற்றுக் கொடுக்கும் போதே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ப்ளவுஸ்க்கு கிராஸ் போட்டு தான் அந்த பைப்பிங் அடித்து திருப்பணும், அந்த நெக்கை உல்ட்டா பண்ணணுன்றதை சொல்லியிருப்பாங்க. அதே தான் நானும் வந்து இப்போ இந்த லெஹங்காக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போது நெக்கு இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பும் போது இதிலே பைப்பிங் போட்டால் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க. இப்போ இது இப்போ இதுக்கு வந்து இப்போ சென்னையில் வந்து இதுக்கு ஒரு 350லேருந்து 550 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. லெஹங்கா செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டும் சேர்த்து அதோட கீழே இருக்க லெஹங்காவும் சேர்த்து. லெஹங்காலேயும் வந்து ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த லென்த் எவ்வளோ இருக்குது, எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி ஒரு பார்ட் ரொம்ப அகலமாக இருந்தால் பார்ட் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். வேணால் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு லெஹங்கா ஃபுல்லாகவே எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இந்த லெஹங்கா எப்படி ஸ்டிச் பண்ணேன், எவ்வளோ ஹைட்டு கட் பண்ணேன், எத்தனை பார்ட் எடுத்தேன், எப்படி மடித்து அதை அப்படியே கரெக்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். இதில் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் உள்பாவோட கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி லென்த்தாக இருக்கும்போது அதை எப்படி ஷார்ட்டாக கட் பண்ணுறது, அப்படி அதை கீழே கட் பண்ணாமல் அந்த கீழே இருக்க ஃபில்ட்டையும் கட் பண்ணாமல் டிசைனையும் கட் பண்ணாமல் நடுவுலையும் பிடிக்காமல் அதை எப்படி மேலே வச்சு கட் பண்ணுறதுன்றது அந்த லெஹங்காவோட அந்த பாவாடை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. அப்போது அதை வச்சு நீங்கள்
அடுத்தது உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் வேணும்னா அந்த இது பார்த்து தைங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் இவ்வளோ ஈஸியாக வந்து அப்படியே ஹைட்டை கம்மி பண்ணலாம் முடியுமான்னு. எந்த லெஹங்காவும் சரி பாவாடையும் சரி ஹைட்டை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளாக வந்து ஹைட்டு கம்மி பண்ண முடியுமா ஒரு ஸ்கர்ட்லன்னு உங்களுக்கு அதை பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம நெக்கு ஃபுல்லாக அடித்து திருப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி எஜ்ஜு போட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் அழகாக வர மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து எஜ்ஜு போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் போட்டால் தான் நம்ம உள்ளே கொடுத்த கிளாத் வந்து தூக்காமல் இருக்கும். அதனால் எஜ்ஜு போட்டு முடிச்சுட்டு நீங்கள் டிஸ்டன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் அப்படியே வந்து இந்த இப்போ இந்த அடுத்தது வந்து இந்த ஆம்கோல் சைஸ் நம்ம வெட்டியிருக்கோம்ல, அதனால் அங்கேயே வந்து சைடு தையல் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பிரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் கிடையாது. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்கடிக்கு கிராஸ் போட்டு கொஞ்சம் எஜ்ஜி அதிகம் போட்டு எடுத்துப்பேங்க. இப்போ வந்து பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து இப்போ ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே மாதிரி நெக்கை வந்து அப்படியே அடித்து திருப்பி அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி டிசைனே போட்டுக்கலாம். ஒரு சமயம் நெக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா மேலே வேறு எதனா கிளாத் கொடுத்து டிசைன் பண்ணிக்கோங்க. கலர் வேறு இருந்தால். இது வந்து அந்த பாவாடையும் அதே கலரில் இருக்கிறனால நான் இதே கலர் மட்டும் தான் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ ப்ளவுஸ் ஒரு கலரில் வரும், பாவாடை ஒரு கலரில் வரும். அந்த மாதிரி வந்தால் இதில் டிசைன் போடுற மாதிரி எதனா வந்து அது மேலே ஒரு பட்டர்ஃப்ளையோ ஒரு ஹார்ட் ஷேப்போ அந்த மாதிரி எதனா ஒன்று வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கும் ஷார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதிகமாக இப்போ நாட் கட்டுறதே ஷோல்டர் லூஸ் ஆகுதுன்றதுக்காக தான் நாட் கட்டிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி நெக்கு வந்து அவன் ஏதோ ஒரு நெக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம நாட் போட்டால் மட்டும்தான் அது குனியும் போதோ ஒரு இதுவாக ஆக்கோட தெரியாமல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டே வச்சுருங்க. இந்த மாதிரி லென்த்தாக நெக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நாட்டு வச்சுருங்க. ஷார்ட்டாக இருந்தால் நாட்டு வைக்கணும் அவசியம் இல்லைங்க. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு இது தேவைப்படுதுங்க. இப்போ நம்ம பேக்கை ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நடு சென்டரில் மட்டும் ஒரு டாட் மட்டும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த டாட் மட்டும் பிடிக்காது. பாவாடை சட்டை எப்படி டாட் பிடிக்கிறோமோ அதே டாட்டு தான். அதே ப்ளவுஸில் பேக்கில் டாட் பிடிப்போம்ல முதுகில், அதே மாதிரி தாங்க டாட்டு. அதே மடித்து போட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சோம்னா அப்போது அந்த பேக்கில் வந்து தூக்காமல் நல்லா அழகாக தெரியுங்க. பேக்கில் வந்து லூஸாக இருக்குது ப்ளவுஸ் தூக்குதுன்றவங்க வந்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே நம்ம பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து இடுப்பில் மட்டும் தூக்குதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டாட்டை கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி கொடுத்துருங்க. அப்போ அந்த அவங்களுக்கு அந்த குனிஞ்ச உடம்பா இந்த கூன் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முதுகுலாம் கரெக்டாக இருக்கும். இடுப்பு மட்டும் தூக்குன மாதிரி கீழே வந்து ஒரு லூஸ் வரும், கொக்கி போட்டிருப்பாங்க, பேக்கில் வரும். அந்த மாதிரி பேக்கில் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டாட்டு பேக்கில் 2 சைடு பிடிக்கிறோம்ல, அது பிடிக்கும் போதே கொஞ்சம் தடியாக டாட் பிடிச்சி விட்டோம்னா அப்போ அந்த லூஸ் வந்து மேலே தூக்காதுங்க. மோஸ்ட்லி 1/4 இன்ச்சு பிடிப்போம். அப்படி சில பேருக்கு தேவைப்பட்டாங்கன்னா அங்கேயே ஒரு 1/4 இன்ச்சு கூட இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட அப்படியே வச்சு பிடிச்சிக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கொக்கி பட்டி ரெடி பண்ணிக்கலாம். கொக்கியும் காஜா பட்டியும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது அந்த ஷைனிங் கிளாத்லாம் பண்ணோம், நெட்டு கிளாத்தை பண்ண முடியாது. அப்படியே வச்சு எஜ்ஜி போட்டு அடிச்சு திருப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே எஜ்ஜி போட்டே இருங்க. இந்த கிளாத் வந்து பிரிகிற கிளாத்து நெட்டு அப்படியே சும்மா தொட்டாலே பஞ்சு மாதிரி பறந்துனே போகும் அந்த ஷைனிங் கிளாத் உள்ளே இருக்கிறது. அதனால் மோஸ்ட்லி இந்த கிளாத்தில் கூட குழந்தைங்களுக்கு வேறு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காதுங்க. அதனால் எல்லாத்தையுமே பிசுறு வெளியே தெரியாமல் உள்ளே வச்சு நல்லா அழுத்தி அமுக்கி தைக்கணுங்க. அப்போ தாங்க கொஞ்சம் குழந்தைங்க குத்தாமல் இருக்கும். அதிகமாக போடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு டைம் போட்டு அடுத்த டைம் இது குத்துது நான் போட மாட்டேன் சொல்லுவாங்க. இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் தைச்சி செலவு பண்ணி அடுத்த வாட்டி அது யூஸ் ஆகாதுங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லெஹங்கா செட்டில் தைச்சிருங்க குழந்தைங்களுக்கு. ப்ளவுஸ்லாம் அந்தளவுக்கு தைச்சி வைக்காதீங்க. குழந்தைங்க இப்போ இல்லை எப்போ ஒன்று ட்ரெண்டுக்கு மாறிட்டே இருக்கும். அதனால் எதனா நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்குலாம் எதனா சாரீஸ் வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் தைச்சிக்குங்க. பாப்பாவுக்கு எதனா டிசைன் ப்ளவுஸு ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரி இல்லைனா நீங்களே ஒரு ப்ளவுஸ் நல்லா ஒரு ஒர்க் போட்டு ஒன்று வச்சுருங்க. அதை எந்த ஃபங்க்ஷன் போனால் அப்படி போட்டு அப்படி கூப்பிட்டு போயிடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப மேட்ச் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே அழகாக தான் தெரிவாங்க. பெரியவங்களுக்கு அந்த மேட்சாக கொஞ்சம் போட்டால் தான் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக தெரியும். அதனால் நீங்கள் அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொக்கி பட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ காஜா பட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. காஜா பட்டி அப்படியே அடித்து திருப்பி மேலே தெரிகிற மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே கொக்கி வந்து அங்கே ஐ போட்டு பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஹைட்டு 17 கேட்டிருக்காங்க. இதில் 15 தான் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு தான் அந்த பெல்ட் ரெடி பண்ணி ஒன்று கொடுத்துருந்தேங்க. அதை வந்து அப்படியே பாவாடைக்கும் அந்த சட்டைக்கும் நடு சென்டரில் வந்து போட்டுக்குங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. இப்போ இது விலகாமல் இருக்கணும்னா இது மேலே வந்து ஷோல்டரை வந்து கிராஸாக பண்ணுங்கள். எப்போ ஷோல்டர் பண்ணாலும் கொஞ்சம் நெக்கு லோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிராஸில் போட்டு தைக்கும் போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா லைட்டாக இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டரில் லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் கிராஸாக எப்போவுமே ஒரு ஸ்டிச்சிங் இப்போ நீங்கள் இப்போ இந்த சைடில் ஆம்கோல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா 1/4 இன்ச்சு போனால் அதே அப்படியே கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் 1/2 இன்ச்சு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கிராஸாக கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அவங்களுக்கு அப்படியே கிராஸ் பண்ண தேவையில்ல. சில பேருக்கு எல்போ சரிஞ்சு போன மாதிரி அப்படியே சாய்வாக டவுனாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இப்போ அதை நம்ம பண்ணணுங்க.
அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாப்பா வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும், கொஞ்சம் எலும்பு இருக்கும். அதனால் நான் கரெக்டாக அந்த கொஞ்சோண்டு டைட்டாக பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டேன் ஷோல்ட்ரு. இப்போ வந்து நான் அர்க்காட் போட்டு வச்சிருக்க பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கங்க. எப்போவுமே அர்க்காட் நம்ம வந்து ப்ளவுஸில் குழி வாங்கி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாதனால இதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேங்க. அர்க்காட் போட்டிருக்குது ஃப்ரண்ட்டு, அர்க்காட் போடாதது பேக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது ஃபாலோ பண்ணுங்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் எது பேக்கு எது ஃப்ரண்ட்டுன்னு. நிறைய பேர் நான் வந்து ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்லீவில் இந்த ஸ்லீவ் எது அந்த ஸ்லீவ் எதுன்னு டவுட் வந்துடும். அதனால் உள்பக்கம் வச்சு நீங்கள் அந்த எல் ஷேப் கட் பண்ணும்போது ஒரு அர்க்காட் போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்ல பக்கம் வச்சு நீங்கள் அர்க்காட் போட்டு விட்டிங்கன்னா, அப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் நல்ல பக்கம் எடுத்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்ல பக்கம் வந்துடும். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஸ்லீவில் வந்து டவுட் வரும். ஐயோ இது நல்ல பக்கமா, இது பேக்கா, இது ஃப்ரண்ட்டானு உங்களுக்கு ஸ்லீவில் டவுட் வந்துருக்கும் போது இந்த அர்க்காட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இது பண்ண புரியும். நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு. இல்லைனா அது மார்க் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு அது தெரியாது. இப்போ நம்ம 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து நல்லா சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஓவர்லாக் போட முடியலன்னா நீங்கள் வந்து அந்த பிசுறு இருக்குல்ல, அது நல்லா 2 வாட்டி தையல் போட்டு அதை வந்து நல்லா எஜ்ஜு போட்டு குறுக்கு அடிச்சுட்டே இருங்க. அப்போது வந்து அது பிரியாமல் இருக்கும். குறுக்கில் இப்போ அந்த ஒரு விஷயத்த நான் இப்படி தான் பண்ண முடியும், அப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லாமல் அதில் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுங்க. அதிகமாக அவங்களுக்கு பிரிஞ்சு போச்சுனாலோ அது டேமேஜ் ஆகிடுச்சினாலோ அவங்க தச்சும் ப்ரோஜனம் இல்லாமல் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே சரி அந்த ஓரத்தில் நல்லா எஜ்ஜு போட்டு அதை போட்டு வச்சுருக்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 தையல் கூட போட்டு ஒட்ட போட்டு அவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அவங்க ப்ளவுஸ் தைக்க வரும்போதும் இவங்களே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களே பண்ணுங்கள். என்கிட்ட மோஸ்ட்லி ப்ளவுஸ் கொடுக்கும் எல்லாருமே, அக்கா நீங்களே பார்த்து நல்லா பண்ணி விட்ருங்கக்கா, நல்ல டிசைனாக போட்டுருங்கக்கா அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். இப்போ நம்ம டைலர்னால் இவங்க நம்பி கொடுத்தனா இவங்க வந்து எல்லாமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா, இதில் நான் அளவு எடுக்காமல் எதுவும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அளவு எடுத்து கட் பண்ணிட்டு தான் இப்போ நான் தச்சிருக்கிறேனே. இப்போ ஃபினிஷிங் பார்க்க நல்லா வருதா? இப்போ மெத்தட் வந்து ஒன்று தாங்க. அது எப்படி நம்ம டெக்னிக்காக யூஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. அப்படியே நான் ஃபினிஷிங்காக பண்ணுவேன், அதை அயர்ன் பண்ணுவேன், அதை கரெக்டாக அது மேலே போட்டு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நெட்டு கூட அப்படியே ஷேப்பில் ஒர்க் பண்ண சொன்னிங்கன்னா அப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாங்க. எது எப்படி நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கணுங்க. இப்போ இந்த கிளாத்தில் என்ன ஹைட்டு குத்துருக்கா, என்ன ஸ்லீவ் குத்துருக்கா, எவ்வளோ லென்த்து குத்துருக்கா, அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி ஓரலாக வச்சுட்டு அப்படியே ரெடிமேட் மாதிரி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாங்க. ப்ளவுஸ்லாம் ரொம்ப பக்காவாக பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி லெஹங்கா செட்லாம் அது ஜாயின் ஆனால் போதும். ரெடிமேட்டில் இப்படி தான் எடுத்துகிட்டு வராங்க, அதை நினச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். லெஹங்கா செட் வந்தால் ஐயோ எனக்கு லெஹங்கா செட் பண்ண தெரியாது சொல்லாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு கூட ஒரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கும்போது காசு கொஞ்சம் கம்மியாக வாங்க. எல்லோரும் 400 வாங்குறாங்களா, நீங்கள் ஒரு 300 வாங்குங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரும்போது ஒரு 4-5 செய்யும்போது உங்களுக்கே அந்த வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனும்போது நீங்கள் கன்ஃபார்மாக லெஹங்கா செட்டை ரெகுலராக தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேளுங்க. அப்போ தாங்க திறமைக்கு மரியாதை. இப்போது ஒரு கொஞ்சம் திறமை நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, நம்மளே ஒத்துக்கணும். அதை அப்போ தைக்க முடியலன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் காசு கம்மியாக வாங்கிக்கிறேங்கன்னு நல்லா தச்சு அதை திறமையை வளர்த்துக்கின்னு நம்ம பர்ஃபெக்ஷனாக பண்ணுறோன்னா நம்ம திருப்தி இருந்துச்சுன்னா நம்ம கேட்குற காசை அவங்க கொடுத்துட்டு போவோம். அவங்க ரெடியாக இருப்பாங்க. நம்ம சொல்லலாம், ப்ளவுஸ்க்காக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இவ்வளோ வேலை பார்த்துருக்கேங்க. நார்மலாக 2 ஹவர் தைக்க வேண்டியது இது 3 ஹவர் ஆயிருக்கு, 1 ஹவர் எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை தச்சிருக்கேங்க. இன்னும் ஒரு 100 ரூபா 50 ரூபா சேர்த்து கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்னும் நல்லா அடுத்த வாட்டி வரும்போது நல்லா டிசைன் போட்டு தரேங்கன்னா சரி கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், வாங்கிக்கலாம். கொடுக்காதவங்க சரி பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம திருப்தியாக அழகாக செஞ்சோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது ப்ளவுஸ்க்கோட பில்லு சொல்லிடுங்க. இப்போ 300 400 ரூபா வாங்குவோம், பரவாயில்லனா கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம தைச்சது நல்லாயிருக்கு, அவங்க பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் நிறைய இப்போ நம்ம கஸ்டமர் டைலரை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு நாள் கொடுப்பாங்க, அடுத்த வாரம் வேறு ஒருத்தவங்ககிட்ட கொடுப்பாங்க, அடுத்த வாரம் வேறு ஒருத்தவங்க கொடுப்பாங்க. என்னடா அவங்க போயிட்டாங்களா, அவங்க வரலையா அப்படிலாம் அவங்க கவலைப்பட. நம்ம ஸ்டிச்சிங் பக்காவாக கரெக்டாக இருந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம ரேட்டும் அவங்களுக்கு செட் ஆகிருந்தால் அவங்க ஒரு வாட்டி வெளில ஆசை கூட எங்கன்னா போனாங்கன்னா கூட திருப்பி வந்து நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா நம்மளோட ஃபினிஷிங்கு நம்மளோட தையலை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஆழமாக கரெக்டாக நம்புங்க உங்களை, நீங்கள் கரெக்டாக தைச்சி கொடுப்பீங்கன்னு. அப்போ நீங்கள் வெளியே கொடுக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக கொடுங்க. சரிங்கக்கா பரவாயில்லக்கா அடுத்த வாட்டி வாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக வருவாங்கங்க. அப்புறம் 2வது கஸ்டமர் வந்து எதுனா ஒரு லூஸோ ஒரு டைட்டோ எதுனா சொல்லும்போது டக்குன்னு பிரித்து கொடுங்க, டக்குன்னு தையல் போட்டு கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம தைக்கிறது வந்து இப்போ நான் அளவு எடுத்து பண்ணியிருக்கேன், அந்த பாப்பாவுக்கு போடும்போது லைட்டாக ஒரு லூஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம பாப்பாவுக்கு அந்த மாதிரி லூஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்து டக்குன்னு போட்டு கொடுத்துருந்தேங்க. இப்போ என் கடையில் டாப் எடுத்துன்னு வருவாங்க ஓர அடிக்கிறதுக்கு கூட. இல்லை நம்ம கடையில் டாப் இருக்குது, பட் டாப் வெளிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் நான் இன்னுமே லைட்டாக கூட மூணு சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு வராங்க, நமக்கு தேவை நம்ம டைலர் அந்த வேலையை பார்ப்போம். துணி வைக்கும்போது துணியை கடை ஓனராக பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த
அவங்க போட்டு பார்த்து அந்த பொண்ணுங்க நான் லேடிஸ் சொன்னேன், அம்மா நீ போட்டுருமா வீட்டுக்கு போய் லூஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அடுத்த வாட்டி யூஸ் பண்ண கூட நீ யோசிக்குமா நீ போட்டுமானா அப்படி ஒரு பசங்க ஒரு ரெகுலராக ஒரு 20 பொண்ணுங்க இருந்தால் போதுங்க. நம்ம பாட்டுன்னு ஓரம் அடிச்சிட்டே இருக்கலாம். அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம காசு ஓரம் அடித்தாலே காசு வருங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. சரி நாட் ரெடி பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்லங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம குனியும் போது நிமிரும் போது நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாட் நம்ம வச்சு கொடுத்துட்டோன்னா நாட்டு ஸ்டைலுக்கு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸ்டைலுக்கும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு அது தெரிலனா கூட நம்ம வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா அதுங்க உட்காந்து கட்டும்போது அந்த லூஸ் கீழே குனியும் போது அந்த லூஸ் வராமல் இருக்குங்க. அதனால் சேஃப்டியும் கூட. அதனால் நான் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்குலாம் நாட்டு வச்சு தான் கொடுக்குறதுங்க. சில பேர் காசுக்கு நாட்டு ஒரு 20 ரூபா ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கயிறு காசு வருதுல்ல, அந்த கயிறு காசு நம்ம ஸ்டிச் பண்ண கயிறு ஒரு 10 ரூபானா ஸ்டிச் பண்ண கொடுத்தேன் அப்படி சொன்னால் இதே நாட்டெலாம் வேணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காசு எவ்வளோ கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் அந்த கயிறை வச்சு தச்சு கொடுத்துருவாங்க. எது நல்லதோ அதை செஞ்சுருவோம். அடுத்த வாட்டி அவங்களுக்கு அது நல்லதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க காசு கொடுத்து அதை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இது நான் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருக்கும், இப்போ ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு டவுட் வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த கால் ஒரு 1/2 அன் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டவுட் எதனா இருந்தால் நான் அதை தெளிவாக சொல்லிடுறேங்க. இப்போது இல்லைனாலும் நம்ம பிஸியாக தான் இருப்போம். ஆனால் டவுட்டுன்னு ஒன்று கேட்கும்போது அந்த ஆர்வத்தில் நான் எல்லாத்தையும் சொல்கிறோங்க. இந்த மாதிரி லெஹங்கா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டுனாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா? அவ்வளோதாங்க, சிம்பிளாங்க. இதுக்கு எந்த டென்ஷன் படாதீங்க. உங்கள்கிட்ட லெஹங்கா ஸ்டிச்சிங்க்கு வந்துச்சுன்னா தாராளமாக வாங்கி இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பாய்ங்க.